நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பனானா பண்ருட்டி இதை ரெண்டையும் வச்சு ஒரு புதுசா ஒரு டிஃபரெண்டா ஒரு டிஷ் செய்ய போறோம். எப்படின்னு பாருங்க நாங்க செய்யறோம். அதுக்கு தேவையான பொருள் பாருங்க. நாங்க எடுத்துக்கிறது 5 வாழைப்பழம், 2 பால் பாக்கெட்டு, 3 முட்டை, நெய். நம்ம அதிகமாக வாங்கினா இப்போதைக்கு நம்மகிட்ட வீட்டில் இருக்குன்னு நினைச்சு வந்தோம். மொத்தம் ஒரே ஒரு பாக்கெட் தான் இருக்கு. இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு பிரெட் பாக்கெட்டு, சப்பாத்தி கட்டல அதுக்காக ஒரு சட்டி, தேய்க்கிற கட்டல அதுக்காக இது. நம்ம டிஃபரெண்டா எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் எப்படி செய்யறோம்னு வந்து பாருங்க. உள்ள போய் செய்யறேன். ஃபர்ஸ்ட் 4 சைடு கட் பண்ணி அந்த காஞ்ச மாதிரி அதெல்லாம் கிளியர் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நம்மளுக்கு சென்டரில் இருக்கிற ஒயிட் மட்டும் தான் வேணும். பார்த்தீங்களா? இதே ஷேப்பில் நம்ம எல்லா ப்ரெட்டையும் எடுத்துக்கிடுவோம். இது கடைசியா நம்ம சைட் டிஷ்க்கு வச்சுக்கலாம் சாப்பிட்றதுக்கு. சைட் டிஷ்ஷா? ப்ரெட்டில் எல்லாம் எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது மணி. மிச்சம் பிடிச்சி பாருங்க மணி. ப்ரெட்டை பூரா அறுத்துட்டோம். நல்லா சதுர ஷேப்பில் அறுத்துருக்கோம். அடுத்து வாழைப்பழத்தை நம்ம 2ஆக கட் பண்ணி அதை 4ஆக கட் பண்ணிடுவோம். வாழைப்பழத்தை இப்போ வாழைப்பழத்தை கட் பண்ணலாங்க. அறுத்து அதிலே வைக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ 4 அறுத்தாச்சு. இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி இப்போ 4 அறுத்துக்கணும். 4 நம்ம 5 வாழைப்பழம் வாங்கியிருக்கோம். 5 வாழைப்பழையும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகேங்க. இப்போ வாழைப்பழத்தை நம்ம 2ஆக கட் பண்ணி 4ஆக கட் பண்ணியாச்சு. இப்போ அதை சட்டியில் ஓட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் அந்த சட்டியில் தான் பொரிக்க போகிறேன். வாங்க பொரிக்கிறதப்பா. இது ஒரு கடாய். ஓகே, பால் இதில் தெரியுங்களா? அடுப்பேன் ஆற்ற வைப்பான். ஏய் முட்டா வேலை முதல்ல கேஸ் ஆன் பண்றா. முட்டா போயா? வேலை ஆன் பண்ற கேஸ் ஆன் பண்றா. கேஸ் ஆன் பண்ற உடனே இன்னும் கேஸே ஆனா அவட மேல ஆன் பண்ணு. ஃபர்ஸ்ட் கேஸ் ஆன் பண்ணணுமா? சரி, முதல்ல கேஸ் ஆன் பண்ணணும். கேஸ் ஸ்மெல் பயமா இருக்கு. ஆன் பண்ணி விட்டாச்சு. ஓபன் பண்ணி விட்டு தான் அடுப்பு. என்னங்க மொத்தமா நீங்க அடுப்பு ஏன் ஆஃப் பண்ணுங்க? காத்த ஆஃப் பண்ணுங்க. காத்து வரும். ஏதோ ஒரு வேலை வச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா அடுப்பு பத்த வைக்கிறேன். இது கலந்து வந்துருக்கு. இன்னும் என்னென்ன புடுங்க போகுதுன்னு எனக்கு தெரியல. நீங்க அடுப்பு இருக்கு மாதிரி தெரியல. அடுப்பு பத்த வச்சிட்டா வெற்றிகரமா ஒரு 10 வருஷம் தோசை கல்லை மேல வைத்துருவோம். கேஸ் காலையா வரைக்கும் இப்படியே எலி விட வேண்டும். அடுப்போட அந்த தோசை கல்ல இருந்து எலி சண்டை போட்டுருக்கு. எலி மூணுங்க எல்லாம் பாருங்க. களம் சண்டை களம். சூடு ஏறட்டும் கொஞ்சம். மெதுவாக எண்ணெயை ஊற்றவும். சூடு ஆயிடுச்சா? ஆகல. ஆயிடுச்சா? ஆகல. மூக்க வச்சு பாரு. சூடு ஏறுது. தெரியுது. இப்ப நம்ம கரண்டி எடுக்கவும். மூச்சு தெரியுதா? ஐயே பிடிச்சிக்கிட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து வாழைப்பழத்தை வதக்கிறதுக்காக நெய் இருந்தால் பெட்ரு. நெய் இல்லாத காரணத்தினால ஆயில் யூஸ் பண்ணுவோம். சுத்தமான ஆயில் யூஸ் பண்ணுங்க. ஊத்துற முத இஞ்சி ஆயில். நம்ம வண்டிக்கு ஊற்றுறோம்ல இஞ்சி ஆயில். மோட்டர் ஆயில் அது ஊற்றுவோம். ஓட்ட கட்ட விடுறியா? மோட்டர் ஆயில். மோட்டர் தான் சிந்தட்டிக் ஆயில் ஊற்றுவோம். ஓகே, இப்போ ஆயில் வந்து ஊற்றி அப்படியே முட்டை பபிள்ஸ் எல்லாம் வெளியே வரட்டும். சூடு இதுக்கு என்ன நினைச்சிருக்க? முட்டை பபிள்ஸ் வர்றதுக்கு வருமா? ரைட்டா? தேய்த்து விட வேண்டும். வேண்டாம் வேண்டாம், வாழைப்பழத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். வாழைப்பழத்துல சூடு ஏறுதா? உள்ள கை வச்சு பாரு. கை வச்சு பாரு. அந்த கை பொத்துரும். பரவாயில்ல. 4 வாழைப்பழத்தை தூக்கி போடு. ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி விட்டு எத்தனை வாழை ஊத்தி வச்சுக்க
ஏய் அவ்வளவுதான் மேல வாழைப்பழம் வச்சு ஊத்திக்கலாம்டா. இருடா. வச்சுட்டு மேல ஊத்தணும்டா. ஊத்தி விட வேண்டும். சூடாயிருச்சு. இப்ப பார்த்தோம்னா நம்ம வாழைப்பழத்தை உள்ள எடுத்து அமுக்குவோம். நான் அடுப்பே சூடு வரல. சூடாயிருச்சு. சவுண்ட் வச்சிருக்கியா? ஓகே. வாழைப்பழத்தை அப்படியே மெதுவாக வைப்போம். ஏன் வேம வச்சானோ? வேக வச்சா பிஞ்சிரும். செஞ்சிருவேன். வாழைப்பழம். சரிப்பா. வீடியோ எடுக்கீங்களா? சரி. ஓகே. போடுறா அந்த வாரம் போறேன். அம்பளடா விஷயங்கள் ஆகிடுதா? போறதுக்குள்ள முத போடுறா. என்ன வாரம் கல்யாணம் முடிச்சிருந்தா? ஆமாடா ஏறி ஊத்துறேன் உண்ட போறாங்கடா. வர்றா. என்னையுமே காணுமே. ஆனா அந்த வாரத்து பக்கம் கேப் எவ்வளவு இருக்கு பாருங்க. எண்ணெயை தொளித்து விட வேண்டும். என்ன பாஸ் வச்சுப்பா. வாசல் தொளிக்கும்போது தொளிக்க வேண்டும். அடுப்பை சிம்மில் வைக்க வேண்டும். கேட்டோட பேசுங்க. ரீசார்ஜ் பண்ணவில்லை என்றால் அடுப்பு எரியவில்லாது. அது வந்து அது முடிஞ்சு போகுது. பிடிச்சு போகும்போது திருப்பி போய் வேங்க. இதுதான் வரும். சரி வாப்பா. கருக வேண்டும். நன்கு கருக எடுக்க வேண்டும். என்ன பெப்பர் போட்ட மாதிரி இருக்கு? பொண்ணுமா அவ்வளவுதான். இன்னொரு பாட்டு. அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். வாடி கையிருச்சு. அவ்வளவுதான். லைட்டா இருந்தாலே போதும். இல்ல கொஞ்சம் அது மெதுவா வரணும். போறேன். நடுவுல பாப்பா உரிச்சு ஏய், அது இன்னைக்கு ஓகே பொன்னேரமா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு பேர் பொன்னேரமா தெரியல. கறி படம் இருக்கு. அப்ப நான் மாட்டு பக்கம் வச்சேன். இல்ல எடுத்துவா. வந்து எடுத்தாச்சு. அது கொஞ்சம் லைட்டா கலந்த மாதிரி தான் இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப பிரெட்டை தேய்ச்சி நம்ம பால்ல முக்கிய இருக்கணும். அதுக்கு ஒரு பால் ஊத்திக்கலாம். ரெட்டை தைச்சா யாச்சிக்கிட்டாரா? என்னடா பண்ணிட்டு இருக்க? பால் ஊத்திருக்க. பால் ஊத்தியாச்சு. அது கூடவே 3 முட்டையை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஊதிச்சு போடு உள்ள விடாம போடு. ஏன் உடைய மாட்டீங்களா? அவ்வளோ கணக்காக நல்லா உடைக்க தெரியாது எனக்கு. கத்தி இருக்குல்ல? பாறாங்களை போட்டு போடுதா? ஓப்பன் ஆகல. முட்டையை உடைச்சதுக்கு எப்படி போறான்டா? அதுல என்ன மறந்துட்டு வந்துச்சு. நன்கு மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். சாப்பிடுவாங்களா? சரி. பெரிய சைட்ல போட்டு காமிச்சிக்கலாமா? அடைய மாட்டுக்கு. வா கரெக்டா மஞ்சள் குத்து வைப்போம். ரொம்ப கஷ்டமாகும். உடைய மாட்டுதுடா. சக்கரை உள்ள இதுல போடலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சக்கரை போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் போட்டிருந்தோம் முன்னாடியே. சுகர் பேஷண்ட் லைட்டா போட்டா போதும். சக்கரை போட்டாச்சு. நல்லா கிண்டிக்கலாம். அவ்வளவுதான். பொரிச்ச வாழைப்பழம், கட் பண்ண பிரெட்டு, முட்டையும் பாலும் கலந்ததே வச்சு. ஆஹா. நெய்யா கொடுங்க. அவட நெய் தான் கூட. அண்ணா எனக்கு நெய். என்ன பண்றீங்க? நெய் எங்க? இத கவுக்குறே. அங்கிட்டு தான் பார் பண்ணி நெய் இருக்கு. அதுல ஏதோ வாழைப்பழத்தை எடுத்து வச்சு ஓரமா வைடா ஓரமா வைடா பாட்டே படி. வந்து அப்படியே ஒரு சுருட்டு. நெய் எனக்கு அங்கதான் இருக்கு. இதை சாப்பிடுங்க.
ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பனானா பண்ருட்டி செஞ்சாச்சுங்க. இப்போ பாருங்களேன் அது எப்படி அழகா வந்திருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா சாஃப்டாக வந்திருக்கு, டேஸ்டாக இருக்குங்க. உண்மையில சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம், குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. சண்டே இந்த ஒரு லீவ் டயத்தில் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். செஞ்சு ஃபேமிலியோட நல்லா உட்காந்து சாப்பிடுங்க, டீம் உட்காந்து. ஓகேங்களா? ஓகே, பாய்.